கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். தேவனால் பிறந்தவன் தன்னை காத்து கொள்ளுகிறான். அவரை விசுவாசிக்கிறவன், அவரை நம்புகிறவன் பிள்ளை என்ற ஸ்தானத்தை, பிள்ளை என்ற அதிகாரத்தை பெற்றவனாய் இருக்கிறான். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி கர்த்தர் அவர்கள் அதிகாரத்தை கொடுக்கிறார். அவரால் நாம் பிறக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்கிறோம், விசுவாசத்தை வைக்கிறோம். அவர் நாமத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறோம், அவர் நாமத்தின் மேல் விசுவாசத்தை வைக்கிறோம். இயேசுவின் நாமம் எனக்கு விடுதலை கொடுக்கும், இயேசுவின் இரத்தம் எனக்கு விடுதலை கொடுக்கும், இயேசுவின் தழும்புகள் எனக்கு சுகத்தை கொடுக்கும் என்று நாம் விசுவாசத்தை வைக்கிறோம். அவரை முழுமையாய் நாம் நம்புகிறோம். அவர் பிள்ளை என்ற அதிகாரத்தை நாம் பெற்றுக்கிறோம். அவரால் நாம் பிறந்திருக்கிறோம். ஏனென்றால் நமக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், நாவில அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எதிராக எழும்புகிற சூழ்நிலைகள், எதிராக எழும்புகிற மனிதர்கள், எதிராக எழும்புகிற ஆயுதங்கள், எதிராக எழும்புகிற நாவுகள், இதை எல்லாவற்றையும் மேற்கொள்ள, எதிர்த்து நிற்க, அதை எல்லாவற்றையும் தாண்டி வர கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை, பலனை, கிருபை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் பிள்ளை என்ற அதிகாரம் நமக்கு இருப்பதனால. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். நம்மை சூழ்ந்திருக்கிற எந்த பொல்லாங்கனும் நம்மை தொடான், நம்மை தொடுவதில்லை, நம் அருகில் வருவதில்லை, நம்மை நெருங்குவதில்லை. பொல்லாங்கன் நம்மை பார்த்து விலகி ஓடுகிறவனாக இருக்கிறான். பொல்லாங்கன் நம்மை பார்த்து தூரத்தில் நிற்கிறவனாக இருக்கிறான். நம்முடைய அருகிலே அவன் ஒரு காலத்திலும் வருவதில்லை. ஏனென்றால் நம் மீது ஒரு வல்லமை இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை நம் மீது இருக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகம் நம் மீது இருக்கிறது. அவர் அபிஷேகம் நம்ம மேல் இருக்கும்போது பொல்லாங்கன் நம்மை நெருங்குவதில்லை, நம்மை தொடுவதில்லை, நம் விரோதமாய் காரியங்களை செய்வதில்லை. விசுவாசத்தில் பலனுள்ளவர்களாய் நிற்போம், பொல்லாங்கனை எதிர்த்து நிற்போம், பொல்லாங்கனை மேற்கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். நாங்களும் அது பிள்ளைகள் ஆண்டவரே, உண்மையை விசுவாசிக்கிறோம், உம் நாமத்தை விசுவாசிக்கிறோம், வார்த்தையை விசுவாசிக்கிறோம், இரத்தத்தை விசுவாசிக்கிறோம். அப்பா, உம் தழும்புகளை விசுவாசிக்கிறோம். நீர் எங்களை காக்கிறீர். பொல்லாங்கன் எங்களை தொடுவதில்லை, பொல்லாங்கன் எங்களை நெருங்குவதில்லை. என்ன தந்திரங்களை செய்தாலும், சூழ்ச்சிகளை செய்தாலும் ஒரு காலத்திலும் அவன் எங்களை மேற்கொள்வதில்லை என்பதை விசுவாசிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ரத்தம் எங்களை மூடிக்கொள்ளும், இரத்த கோட்டை எங்களை மூடிக்கொள்ளும் என்பதை விசுவாசிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். காத்துக்கொள், வழிநடத்தும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். பொல்லாங்கன் ஒருபோதும் உங்களை தொடுவதில்லை, உங்களை நெருங்குவதில்லை. சூழ்நிலையை கண்டு பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை பாதுகாத்து நடத்துவாராக. ஆமென்.